நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். ஒரு தோளோடு ஓடின யாக்கோபுக்கு துணை அவர் தான். உன்னை மறுபடி கொண்டு வரும் வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி வாக்குப்படுத்துவார். ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது சகலத்தை செய்ய வல்லவர். பூமி விரும்பியா இருக்கும்போது அதை மகிமையினால் நிரப்பினவர். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அசைவாடும் போது எல்லா கரடு முரடுகள் சமமாக, கோணல்கள் செவ்வையாக, வறண்ட நிலம் பாலாய் போனது பசுமையாய் மாறுங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தவர். இந்த நாள் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். ஆத்மாவை திருப்திப்படுத்துவாராங்க. கத்த பெரிய காரியங்கள் செய்வாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் கத்தர் இடைப்படுவாராக. அல்லேலூயா. 19வது வசனம். ஒருவன் தன் கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. மாற்றான் என்று சொன்னா யாரு? புறஜாதி மக்கள். மாற்றான் என்று சொன்னா இந்த அப்படி இல்லை. அதாவது இந்த இடத்துல மாற்றான் அவனுக்கு எதிரி. ஒருத்தருக்கு தீமை செய்ய வந்திருக்கான். தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் வந்திருக்கிறான். அந்த எதிரி நம்ம கையில கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? என்ன எனக்கு ஒருத்தன் தீமை செய்ய வந்திருக்கிறான், அவன் வருஷமா என் கையில மாட்டினா நான் விடுவானா? இந்த இடத்துல சவுல் ஒரு ராஜாவா இல்ல, ஒரு மனுஷனா பாக்குறான். உனக்கு எதிராளியா பாக்குறான். உனக்கு தீமை செய்ய பெரிய பெரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 3000 பேரை கூட்டு வந்திருக்கான். எத்தனை பேரு? 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேட போனான். எதுக்கு? அவனை கொன்று போடுவதற்கு 3000 ஜாம்பவான்களை கூட்டு போயிருக்கிறார். நல்ல யுத்தத்துல தேர்ச்சி அடைந்த வீரர்களை கூட்டிட்டு போயிருக்கான். ஆனால் அவன் அந்த நமக்கு தீமை செய்ய வந்திருக்கிறது தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்மளையும் நம்ம கூட இருக்க எல்லாரும் அழிக்க வந்திருக்கிறான். அவனை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ராத்திரில ஒப்பு கொடுக்கிறார். 10ஆம் வசனம் சொல்றான், இதோ கர்த்தர் இன்று கபிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகப்பட்டவராமே என்றேன். இந்த காரியத்துல நமக்கு தீமை செய்ய நினைத்த, தீமை செய்ய வந்தவனுக்கு நன்மை செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவனுக்கும் துராலோசனை கொடுக்கறதுக்கு ஆட்கள் பக்கத்துல இருந்தாங்க. இப்ப கரெக்டா கழுத்து வசமா தந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஈட்டி இருக்குது, ஒரே குத்தா குத்தி கொண்டு போட்டுருவோம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆலோசனை கொடுக்குறான். உண்மை கொள்ள வந்திருக்கிறான். அதே மாதிரி தாவீதை நீங்க இப்படியே விட்டுறாங்க, வளர்ந்து கடைசியில உங்க ராஜா சீட்டையே பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனுக்கும் தூர ஆலோசனை கொடுக்குறாங்க. யாருக்கு? சவுல் ராஜாவுக்கு. சவுல் ராஜாவுக்கு தாவீது என்ன பண்ணிருக்கிறாரு? நன்மை செய்திருக்கிறார். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், ஒரு தீமையும் செய்யல. அவனுக்கு பேய் பிடிக்கும் போதெல்லாம் இவன் போய் சோம்புவான். இவர் பாட்டு படிச்சா அந்த பேய் ஓடி போயிடும். இந்த நன்மை தான் செய்வார். தாவீது சவுலுக்கு இருக்கிற பேயை விரட்டுறது, அவனுக்கு ஜெபிக்கிறது. ஒரு கோலியாத்து நிற்கும் போது அவனுக்காக இவன் உயிரை பணைய வச்சு ஒத்தை கொத்த சண்டை போட்டு சவுலுக்கு ஜெயத்தை கொடுத்தான். ஆனா ஜனங்கள் எல்லாரும் தாவீதை ரொம்ப புகழ்ந்து பாடினால, தாவீதை வச்சுதான் இன்னைக்கு சவுலே உயிரோட இருக்கிறாங்கிறத சொல்றதுனால சவுலுக்கு ஒரு கசப்பு வந்தது, ஒரு கோபம் வந்தது.
எப்படியாவது தாவீதை கொண்டுடணும், இவனை எப்படியே வளர விட்டோம்னா நம்ம சீட்டுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சவுலை வேட்டையாடக்கு போறான். தனியா போல, 3000 பேரை கூட்டிட்டு போறான். இந்த காரியத்தை பார்த்து 9ஆம் வருஷத்துல தாவீது கேக்குறான் சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தையை ஏன் கேட்கிறது? நான் உனக்கு தீமை, நான் உனக்கு எதிராளின்னு சொல்லிட்டு உன்கிட்ட என்னை பற்றி சொல்றான்னா நீ ஏன் கேக்குற? நான் உனக்கு எதிராளியா? நான் உனக்கு பிள்ளை மாறல? உன் நாட்டுல உன் தேசத்துல இருக்கிற ஒரு பிரஜை நான். உனக்கு நன்மையை தவிர தீமை செய்தது இல்லையா? நீ ஏன் மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்டு என்ன அழிக்க பாக்குறீங்க? என் தகப்பனே, 11ஆம் வருஷத்துல பாருங்க, என் தகப்பனே பாரும், என் கையில் உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன், என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க இதை வேட்டையாடுகிறேன். கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு உமக்கும் நான் நல்லவனா கட்டணுங்கிறத நான் சொல்லி நீ கேட்க வேண்டாம், நீ மட்டும் சொல்லதான் கேட்பான். ஆனா கர்த்தர் நியாயம் செய்வாராக, உமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாராக. நான் உமக்கு தீமை செய்ய போறதில்லை என்று சொல்றான். ஏன்னா நேத்து ராத்திரியில உன் உயிர் என் கையில கிடைச்சிருக்கு, ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற. உன் சேவகனும் தூங்கிட்டு இருக்கான், நீனும் தூங்கிட்டு இருக்கிறா. உன் சால்வையை நான் வெட்டி கொண்டு வந்திருக்கேன், இதான் அடையாளம், பாத்துக்க. அந்த சால்வையை வெட்டினவனுக்கும் கழுத்தை விட்டு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த காரியத்தை கர்த்தர் நியாயம் செய்வாராக சொல்லி விட்டுட்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேடுகிறார்? யாரை தேடி புறப்பட்டு நீ 3000 பேர் கூட்டு வந்திருக்கா? ஒரு செத்த நாயா, ஒரு தெல்லு பூச்சையா? நீ யாரை பின்தொடர்கிறீர்? நீ யாருக்கு எதிராக நிக்கணும்? சண்டை போடுறது பிசாசுக்கு விரோதம் நிக்கணும், பொல்லாத எதிரி படைக்கு விரோதம் நிக்கணும். உன் நாட்டுல உள்ள ஒரு சாதாரண ஒரு ஆளை நீ தேடி இப்படி அலையிறிய? உன்னை ஒரு சொந்த சகோதரனா நினைக்கிற, உன் குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிற, உனக்காக பாரப்படுகிற, என்ன அழிக்க எனக்கு தீமை செய்யறதுக்கு நீ அலையிறப்பா? கர்த்தர் நியாயபதியா இருந்து எனக்கு உமக்கும் நீதி நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். நீ விடுவின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கல, கர்த்தரனை விடுவிப்பாராக. இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது 3000 பேரை கூட்டு வந்து அவன் முன்னால கேவலமா அழுதான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவர், பட்சிக்கிறவனுக்கு பட்சணம். அல்லேலூயா. உனக்கு தீமை செய்தவர்கள் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் மட்டும் சீயோன் பர்வதம் என்று சொல்வார்கள். உன்னை ஒடிக்கிறவர்களும் உன் பிள்ளைகளும் குனிந்து உன் காலையில வந்து கிடப்பாங்க. அல்லேலூயா. இயேசு 60 சொல்லப்பட்டது போல ஆண்டவர் அப்படி செய்வாராக. அல்லேலூயா. இதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான். யார் சொல்றா? சவுல் சொல்றான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். இன்னைக்கு கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும், கர்த்தர் என்ன உன் கையில ஒப்பு கொடுத்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இது யாருடைய வாயிலிருந்து வருது? நம்முடைய எதிராளியின் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. அது மாத்திரமல்ல, நீ நிச்சயமாகவே ராஜாவா இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று அறிவேன். இப்பொழுதும் நீ எனக்கு ஒரு காரியத்தை செய்ப்பா, என் தகப்பன் வீட்டார்லயாவது என் பேர்ல யாரையும் அழைச்சிடாதப்பா என்று எனக்கு ஒரு ஆணை கொடு. அல்லேலூயா. எப்படி கெஞ்சிரா பாத்தீங்களா? அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அதை எவனும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் வந்தா கூட அவன் உன்னை வாழ்த்தி என்னை எவனும் பண்ணிடாதப்பா, நீ கண்டிப்பா ராஜா வர்றது உறுதி, எவனும் தடுக்க முடியாது. குழியில தூக்கி போட்டாலும் சரி, எங்க தூக்கி போட்டாலும் சரி, உன்னோட உயர்வை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா உன்னுடைய காரியங்கள் கர்த்தருடைய கிரியைகளா இருக்குது. நீனா உன் பலத்தை நிக்கல, ஆவியான உன்னை நடத்துறார். இதனால ஆண்டவருடைய
வார்த்தை நம்மை பார்த்து சொல்கிறது, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தால், நீ அழைக்கப்பட்டவனா இருந்தா, அந்த ஆவியானவர் உன் மேல அசைவாடி கொண்டு இருந்தா, உன் சுவாபம் மாறும், உன் பேச்சு மாறும், உனக்குள்ள இருக்கிற அந்த துணிச்சல் வேற யாருக்கும் இருக்காது. கோலியாத்தை போய் சந்திக்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. ஆனா இவன் திறப்புல நின்று ஜெபிக்கிறவனா காணப்படுவான், திறப்புல இருந்து கோலியாத்தை முறியடிக்கிறவனா காணப்படுவான். இவனுக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம் அவனை அப்படி வழி நடத்தும். அல்லேலூயா. இவனுக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம் அவனை வழி நடத்தும். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட அபிஷேகத்துல நடக்கிறவர்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களை கொண்டு நன்மையான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை செய்யும்படி சொல்லும்படி கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவரை காணப்படுகிறார். அவன் யார் நம்பி இருந்தான்? சவுல் ராஜாவே என்னை காப்பாத்துங்க சொல்லல, கர்த்தர் நியாயம் செய்வாராக. கர்த்தர் நியாயம் பார்த்து உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய எதிராளிகளுக்கு முன்பாக நாம் மண்டியிடாதபடி, இது நான், இது நீ, இது என்னுடைய சுவாபம், இது என்னுடைய செயல் என்று சொல்லி அதை டிஃபரன்ஸ் பண்ணி ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருப்போம், எத்தனையோ பேருக்கு நல்லது நடந்திருப்போம். ஆனா அவர்கள் பகைஞனாய் மாறுவது மாத்திரமல்ல, ஆளை கூட்டிட்டு வந்து பெரிய டீமோட வந்து நிற்பாங்க. அவ்வளவு விரோதமா இருக்கும், அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அவ்வளவு பெரிய எதிரியா நம்ம பாக்குறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக, அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு எதற்காக அழைத்திருக்கிறார்? எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? அல்லேலூயா. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. நான் உனக்கு நன்மை செய்ய சொல்லல, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் செய்த எப்படிப்பட்ட நன்மை செய்வாரு? எப்படி செய்வார் நமக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய். மொர்தெக்காய் அந்த ராஜாவுக்கு நன்மை செய்தான். நன்மைக்காக அவனுக்கு அந்த ராஜா மறந்து போயிட்டாரு, ஒரு நன்மையும் செய்யல. ஆனா ஒரு நாள் வந்தது, மொர்தெக்காய்க்கு விரோதமாக ஆமான் எழுந்து நிற்கும் போது, உயரமான தூக்கு மரத்தை கட்டிட்டு இருக்கும் போது, 50 முழம் உயரமான தூக்கு மரத்தை ஆமான் வீட்டாண்டிலே கட்டிட்டு இருக்கான், பிளான் பண்ணிட்டு இருக்கான் இவன் அழைக்கணும்னு சொல்லி. ஆனா அவனுக்காக ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணார்? அந்த ராஜாவுடைய போர் சேவகனே சொல்றான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அர்ப்பணம் 9ஆம் வசனம், எஸ்தர் 7:9. அப்பொழுது ராஜா முகத்தில் இருக்கிற பிரதானிகளில், ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழம் உயரமான தூக்கு மரம் ஆமான் வீட்டண்டையிலே நடப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே இவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படி மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்துல ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்போ இவனுக்காக ஒரு மொர்தெக்காய்க்காண்டி யார் பேசுறா? அந்த ராஜாவோட சமூகத்துல இருக்கிற பிரதானிகளில் ஒருத்தன், அற்போனா என்னும் ஒருவன். ஐயா, இவன் தான் ஐயா உமக்கு நன்மை செய்தவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய தீமை செஞ்சு வச்சிருக்கான். உடனே ராஜா சொல்றாரு, அவனை தூக்கி கையில போடு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. எவ்வளவு அடி உயரம் மூலம் தீமையை யோசித்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ணாலும், கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர், நியாயம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு எதிராளி நம்ம கையில கண்டுபிடிக்கிறதா கூட நம்ம எதிராளி விட மாட்டான், சுகமே போக விட மாட்டான். இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக. இப்படிப்பட்டவர்களுக்கு கூட நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இதனால நாம் சோர்ந்து போகலாம், ஏதுமில்லை என்று கவலை வேண்டாம். துணையாளர் நம்மை விட்டு விலகவில்லை, உலகத்தில் முடிவு கொண்டு நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னதை செய்திடும் தகப்பன். அல்லேலூயா. நீ திரும்பி வரும் பொழுது சீமானே வருவான், பரிவாரங்களோட வருவான். என் ஓட்டத்தில் தனிமை இல்லை, என்னை நேசித்தவர், என்னை வெறுக்கவே இல்லை, எனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தினவர்,
என்னை தகப்பன் வீட்டிலே ஆமென். கொண்டு சேர்த்துவார், இறுதி வரை என்னோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு நம் ஜெயமா இருக்கிறார். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே நம்மளை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. நன்மை தீமைக்கு நன்மைகளாக காணப்பட்டாலும் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நியாயம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா என்று சொல்லி அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம பலன் அடைவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாளும் கூட நன்மை செய்யும்படியான காரியங்களை நீங்களும் நானும் செய்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நமக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை இந்த காலை வேளை தாவீதின் வாழ்க்கையை குறித்து நம்ம கேள்வி கொள்ளும்போது இதன் மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதில் அவர் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துண்டிக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால பரலோகத்திலே நம்முடைய பிதாவுக்கு நீங்களும் நானும் புத்திரரா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபைகளை நன்மைகளை ஜெபங்களுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்து, அவர்கள் மற்றவர்கள் நமக்காக விரோதமாக எழும்பும் பொழுது அவர்களுக்காக ஜெபித்து அவர்களையும் அவர்களுடைய பாதைகளை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாய் காற்றுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா.